எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானோட டாப் அட்வைசர்கள்ல ஒருத்தரை இந்தியா விமான நிலையத்திலே வச்சு சிறை பிடிச்சிருக்காங்க. அதை பத்தியும், அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட கூட்டாளியா இருக்க துருக்கிக்கு இந்தியா ஒரே நாள்ல தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நாம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 4 நாளைக்கு முன்னாடி டெல்லியோட இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு ஜாகித் உர் ரஹ்மான்ற ஒரு நபரை இந்தியாவோட பாதுகாப்பு அதிகாரிங்க சிறை பிடிச்சிருந்தாங்க. சம்பந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட பாதுகாப்பு அதிகாரிங்க 3 மணி நேரத்துக்கு மேல சராமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கேள்விகளுக்கும் பெருசா பதில் சொல்லாத ஜாகித் உர் ரஹ்மான், நான் வங்கதேசத்தோட பிரதமரா இருக்க தாரிக் ரஹ்மானோட அட்வைசர்ன்றத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா சார்பில் வங்கதேச நாட்டோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்க டிப்ளமேட்ஸ் கிட்டையும் அந்த நாட்டோட பிரதமர் அலுவலகத்துக்கிட்டையும் நடந்த இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நீங்க சிறை பிடிச்சி வச்சிருக்கிற ஜாகித் உர் ரஹ்மான் வேற யாரும் கிடையாது, எங்க நாட்டோட பிரதமரா இருக்க தாரிக் ரஹ்மானோட அட்வைசர்கள்ல ஒருத்தர் தான். அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் இந்தியா வந்திருக்காரு. அவர் அனுமதிங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க உத்தரவாதம் கொடுக்கறோம்ன்ற மாதிரி வங்கதேசம் கேட்டுக்கிட்ட காரணத்தினால தற்காலிகமா மட்டும் ஜாகித் உர் ரஹ்மான் இந்தியாவில் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வங்கதேச பிரதமரோட டாப் அட்வைசர்கள்ல ஒருத்தரா இருக்கிற ஜாகித் உர் ரஹ்மான இந்தியா விசாரணைக்காக அமர வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டது இந்தியா வங்கதேச நாட்டுக்கு நடுவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. வங்கதேச இந்தியாவுக்கு மத்தியில இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைங்க போயிட்டு இருக்குது? வங்கதேச பிரதமரோட டாப் அட்வைசரியே இந்தியா ஏன் நாட்டுக்குள்ளார அனுமதிக்க மாட்டாங்கன்ற அந்த கேள்விக்கும் நான் ஒவ்வொன்றா விடை சொல்றேங்க. இந்தியாவோட அண்டை நாடா இருக்கிற வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கு நடுவுல மிகப்பெரிய அளவுல பார்டர் இருக்குதுங்க. ஏறத்தாழ 4000 கிலோமீட்டருக்கு மேல 2 நாடுகளும் பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுலயும் மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களா இருக்க அசாம் மாதிரியான மாநிலங்களோட இந்த வங்கதேச நாடு பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்குது. 3 பக்கம் இந்தியாவோட நிலத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்க இந்த வங்கதேச நாடு பல விஷயங்களுக்கும் இந்தியாவை தாங்க சார்ந்து இருக்கிறாங்க. அங்க கம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கும் இந்தியா தான் வங்கதேச நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல அத்தியாவசிய பொருளுங்களும் இந்தியாவில இருந்து தான் வங்கதேச நாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்குது. பரப்பளவு கம்மியா இருந்தாலும் வங்கதேச நாட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா அங்க பாப்புலேஷன் மட்டும் 18 கோடியை தாண்டுதுங்க. இந்தியாவை போலவே பெரிய மக்கள் தொகையை வச்சிருக்கிற வங்கதேச நாடு இந்தியாவுக்கு அண்டை நாடா மட்டும் இல்லாம சிறந்த நட்பு நாடா தாங்க இருந்தாங்க. ஷேக் ஹசீனா, கலிதா ஜியான்னு 2 பெண் தலைவர்களோட ஆட்சியில 30 வருஷத்துக்கு மேல இந்த வங்கதேச நாடு சீனா, அமெரிக்கான்ற இந்த 2 வல்லரசு நாடுகளோட சித்து விளையாட்டுல பல உள்நாட்டு பிரச்சனைகளை சந்திச்சு அந்த நாட்டுல ஒரு இடைக்கால அரசாங்கம் தான் 1.5 வருஷத்துக்கு மேல நீடிச்சுது. அமெரிக்காவில இருந்து வந்து இடைக்கால அதிபரா இருந்த முகமது யூனிஸ் ஒரு 1.5 வருஷம் அங்க ஆட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் 2026 தான் தேர்தலை கொண்டு வந்தாரு. இந்த தேர்தலில் கலிதா ஜியாவோட மறைவுக்கு அப்புறம் அவரோட மகனா இருக்க தாரிக் ரஹ்மான் அந்த நாட்டோட எலெக்ஷன்ல நின்னு அந்த நாட்டோட அதிபராகவும் மாறி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தனி நாடானதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் பேட்டர்ன்ல ஒரு மறைமுகமான ராணுவ ஆட்சியின் கீழெல்லாம் இந்த வங்கதேச நாடு இல்லைங்க. அந்த நாடு ஒரு முறையான ஜனநாயக நாடா தான் இருந்துட்டு வந்தது. வங்கதேசத்துல 2 கட்சிங்க தான். ஒன்னு அவாமி லீக், அதுக்கப்புறம் பிஎன்பின்னு அழைக்கப்படுற பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இந்த 2026 பிப்ரவரி மாசம் நடந்த எலெக்ஷன்ல அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிச்சிட்டாங்க. இந்த அவாமி லீக் கட்சி தான் ஷேக் ஹசீனாவுக்கு சொந்தமானது. அதுவே இன்னொரு பிரதான கட்சியா இருக்க பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதா ஜியாவுக்கு சொந்தமானதா இருக்கு. இந்த 2 கட்சியில அவாமி லீக்கு மட்டும் தடை விதிச்சுட்டு அங்க எலெக்ஷன் நடத்தி தாரிக் ரஹ்மான் அங்க அதிபரா இருந்தாரு. தாரிக் ரஹ்மான் வந்து அங்க பிஎன்பி கட்சி சார்ந்தவரா இருக்காரு. நாட்டோட பிரதான கட்சியில ஒன்னா இருக்க அவாமி லீக்கு தடை விதிச்சுட்டு ஒரு கட்சியை மட்டும் வச்சு எலெக்ஷன் நடத்தி அங்க அரசாங்கத்தை கொண்டு வந்ததை அந்த நாட்டு மக்களும் பெருசா ரசிக்கல. மத்த உலக நாடுகளும் ஒரு கட்சிக்கு மட்டும் தடை விதிச்சுட்டு அங்க நடத்தப்பட்ட எலெக்ஷன் ஒரு ஜனநாயக பூர்வமான எலெக்ஷனா சரியா இல்லன்றத சுட்டி காட்டியிருந்தாங்க. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் அந்த நாட்டில் அவாமி லீக் கட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பளிச்சிருக்கணும்னு தான் பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்படி அங்க ஆட்சிக்கு வந்திருக்கிற தாரிக் ரஹ்மானோட அரசாங்கம் ஒரு நியாயமான அரசாங்கம் கிடையாது, அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு இந்தியாவில் அரசியல் தஞ்சம் அடைஞ்சிருக்கிற ஷேக் ஹசீனா சொல்லியிருக்காங்க. பிஎன்பி கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவாவும் அந்த நாட்டோட அதிபரா பொறுப்புக்கு வந்த தாரிக் ரஹ்மான் பொறுப்புக்கு வந்தப்ப என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, இந்தியாவுக்கு வங்கதேச நாட்டுக்கு மத்தியில் இருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தப்ப எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாகுமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்க சுமூகமாக தான் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம்னு தாரிக் ரஹ்மான் பேசியிருந்தாருங்க. ஆனா களத்துல தாரிக் ரஹ்மானோட நடவடிக்கைங்க சீனா, அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகளை நோக்கி தாங்க அதிகமா இருந்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தாரிக் ரஹ்மானுக்கு முன்னாடி முகமது யூனிஸ் வந்து அந்த நாட்டோட இடைக்கால அதிபரா இருந்தப்ப அவர் பாகிஸ்தான் ராணுவத்தோடையும் அந்த நாட்டோட உளவு அமைப்போட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. வங்கதேச ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் ஒன்னா போர் பயிற்சிகளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா போயிருந்தது. முகமது யூனிஸ் இந்த மாதிரியான காரியங்களை பண்ணா இப்ப தாரிக் ரஹ்மானோ சீனாவுக்காக இந்தியாவோட சிக்கன் நெக் காரிடார்னு அழைக்கப்படுற சிலிகுரி காரிடார்ல இருந்து வெறும்
வெறும் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற லால்மோனிர் கார்ட் ஏர்பேஸை சீனா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தாரிக் ரகுமான் அரசாங்கம் முன் வந்திருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வங்கதேச நாட்டில் எப்படியாவது ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு அமெரிக்காவும் முயற்சிகளை பண்ணிட்டு வராங்க. அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வங்கதேச நாட்டுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுத்துட்டு வராருன்னா, அமெரிக்கா கொடுக்கிற யுஎஸ்ஏடு நிதி எந்த பிரச்சனையும் இல்லாம வங்கதேச நாட்டுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க நாட்டோட டெக்ஸ்டைல் ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு அதிகமா பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க கேட்கிற ஒரு சில விஷயங்களுக்கும் வங்கதேச ஒத்துக்கணும்னு ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்காருங்க. அமெரிக்காவில் ஆட்சிகள் வேணாம், ரிபப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு 2 பார்ட்டியோட கையில மாறி மாறி வந்துட்டு இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் முழுக்க ஒரே பாதியில தாங்க பயணிக்கும். அந்த வகையில முன்னாள் அதிபரா இருந்த ஜோ பைடன் வங்கதேச நாட்டுக்கிட்ட செயின்ட் மார்ட்டின் தீவை ராணுவ தளம் அமைக்கிறதுக்காக கேட்டிருந்தாரு. இப்ப ட்ரம்ப் நிர்வாகமும் அதே இடத்த கேட்டுதான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க டிஓஐ வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தெற்காசிய நாடுகள்ல அமெரிக்காவுக்கு பெருசா ராணுவ தளங்கள் கிடையாது, அதுவும் இந்தியாவை சுத்தி ஒரு ராணுவ தளங்கள் கூட அமெரிக்காவுக்கு இல்லவே இல்லை. அதை பூர்த்தி பண்ற விதமா செயின்ட் மார்ட்டின் தீவு கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா வங்கதேச நாட்டில் வேற எங்கன்னா இடம் கொடுத்தாலும் அங்க ராணுவ தளங்களை அமைக்கிறதுக்கு அமெரிக்கா தயாரா தாங்க இருக்குது. இப்ப ரீசெண்டா பிரான்சில் நடந்த G7 மாநாட்டப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. அப்ப மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாரு, இந்திய பிரதமர் எனக்கு சிறந்த நண்பர், இந்தியாவோட வர்த்தகம் பண்றதுக்கு அமெரிக்கா எப்பவும் தயாரா தான் இருக்குது, இந்தியாவோட ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, சீக்கிரமாவே இந்தியாவோட ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா பண்ண போகுதுன்றதையும் சொல்லியிருந்தாரு. கடைசியா தன்னோட பேச்சுல அக்கறையா பேசுற மாதிரி ட்ரம்ப் என்ன வார்த்தைகளை உதிர்த்திருந்தாருன்னா, இந்தியாவை எந்த நாடு தாக்கினாலும் அமெரிக்கா துணைக்கு வரும், நாங்க வந்து சண்டை செய்வோன்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தாருங்க. ஆனா அப்படி பேசுற அமெரிக்கா எல்லா நாடுகளையும் ஒரே தராசுல தாங்க வச்சு பாக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா நாடுகள்லையும் ஒரு ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு பார்க்குறாங்க. தேவை ஏற்படும் போதெல்லாம் அந்த நாட்டை தட்டி வைக்கலாம், பிரச்சனை பண்ணுற நாடுங்க மேலே தாக்குதல் நடத்தலான்றது தான் அமெரிக்காவோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே. இந்தியாவை தாக்கினா காப்பாற்ற வருவோன்னு சொல்கிற அதே அமெரிக்கா தான் இந்தியாவை சுற்றி எதனா ஒரு ராணுவ தளத்தை எப்படியாவது உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக இந்தியாவை மிரட்டுறதுக்கு அந்த ராணுவ தளம் பயன்படும்ன்றது அமெரிக்காவோட திட்டமாக இருக்குதுங்க. இதுக்கு நேபாளம், மியான்மர், வங்கதேச நாட்டை எப்படியாவது வளர்ச்சி போடணுன்றது தான் அமெரிக்காவோட கணக்காக இருக்குது. இப்படி வல்லரசுங்களால் ஏற்பட்ட பிரச்சனைங்க ஒரு பக்கம் இருக்க, வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு மத்தியில் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை கரண்ட்ல போயிட்டு இருக்குதுன்னா, வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற 4000 கிலோமீட்டர் பார்டருக்கு இந்தியா இப்போ வேலி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதாரண வேலி இல்லைங்க, ஸ்மார்ட் வேலிங்களா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக மேற்கு வங்காள மாநில முதலமைச்சராக இருக்க சுவேந்து அதிகாரி அவர்கள் ஸ்மார்ட் வேலிங்களை அமைக்கிறதுக்கு BSF படைக்கு நிலங்களையும் ஒதுக்கி கொடுத்திருந்தாரு. இப்படி எல்லையில வேலி அமைக்கிற பணிங்க தொடங்கினதுனால சட்டவிரோதமா இந்தியாவுக்குள்ளார ஊடுருவனங்களை ஒவ்வொரு நாளும் 1000 இருந்து 5000 பேர் வரைக்கும் இந்தியா வங்கதேசத்துக்கு அனுப்பிட்டு வர்றதா குளோபல் மீடியாவா இருக்க டைம்ஸ் நவ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்மார்ட் ஃபென்சிங் அமைக்கிறது வங்கதேசத்துல இருந்து சட்டவிரோதமா உள்ள வந்த மக்களை இந்தியா வெளியேற்ற இந்த நடவடிக்கைங்க வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு நடுவுல டிப்ளமேட்டிக்கா ஒரு பெரிய உரசலை ஏற்படுத்தி இருக்குதுங்க. இதுக்கு மத்தியில இந்தியாவுக்கு வந்திருந்த வங்கதேச பிரதமரோட டாப் அட்வைசரா இருக்க ஜாகித்தூர் ரகுமான இந்தியா விசாரணைக்கு அமர வச்சது 2 நாடுகளுக்கு நடுவுல பிரச்சனை இன்னும் தீவிரமாக்கிடுச்சு. இந்த ஜாகித்தூர் ரகுமான் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துங்களை அதிகமா பொது வெளியில முன் வச்ச காரணங்களால இந்தியாவுக்குள்ளார வர்றதுக்கு அந்த நபருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததுங்க. அந்த காரணத்தினாலதான் நீ வங்கதேச பிரதமரோட அட்வைசரா இருந்தான்னு வேற யாரா இருந்தான்னு இந்தியாவுக்கு எதிரான கருத்துங்களை முன் வச்ச நீ இந்தியாவுக்குள்ளார வர்றதுக்கு தடையும் தான் இந்தியா அந்த நபரை விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வந்திருந்தாங்க. நான் யார் தெரியுமா, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் அதிகாரம் உள்ள ஒரு ஆளுன்னு இஷ்டத்துக்கு பேசுறதுனாலதான் 3 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல அவர் அமர வச்சிருந்தாங்க. கடைசியா வங்கதேச பிரதமர் அலுவலகம் இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் அந்த நபரை இந்தியா வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கே அனுமதிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த ஒரு தடவை மட்டும்தான் அனுமதி, திரும்ப இந்தியாவுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா பாகிஸ்தான் நாட்டோட கூட்டாளியா இருக்க துருக்கிக்கு இந்தியா தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட விமான நிலைய மெயின்டெனன்ஸ்ல ஈடுபட்டு வந்த துருக்கியை சார்ந்த சிலிபின்ற நிறுவனத்துக்கு இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. லைசன்ஸ் கேன்சல் ஆனதுனால ஒரு நாளைக்கு மட்டும் 4700 கோடி வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு லாஸ் ஏற்பட்டிருக்குதுங்க. இதையும் தாண்டி துருக்கியோட பிரச்சனையில இருக்க கிரீஸ், சைப்ரஸ் நாடுகளுக்கு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுக்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்த்தோன்னா, வங்கதேச பிரதமரோட அட்வைசரை இந்தியா சிறை பிடிச்சிருக்காங்க. வங்கதேசத்தை வளர்ச்சி போட பார்க்கும் அமெரிக்கா, சீனா நாடுங்க துருக்கிக்கு தரமான ஆப்பு வைத்த இந்தியா. இப்படி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்றாங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், UPSC, SSC,
ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதியை ஏற்படுத்த வல்லரசுகள் போர்களை தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.